சக்தி மேடம் 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 என்ன மேடம்? Put Mr. GMR on the phone this very instant. Tell him it's Miss Shakti Sheshadri on the line. மேடம் என்னதான் மேடம் திட்டுவாங்க? சொல்லுங்க சக்தி மேடம். பிரதீபன், எனக்கு GMR உடனே பார்க்கணும். உடனே பார்க்கணுமா? சரிங்க. உங்களை தோட்ட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, கிளம்பி வாங்க. Right from school, I had a problem not making sense of things. Not being able to just get why things were the way they were. But once I understood, I always felt calm. Even if it wasn't the answer I was looking for. Even if the answer disappointed. Just knowing helped me deal. GMR இல்லையா? என்ன மேடம், GMR கூப்பிட்டா மட்டும்தான் வருவீங்களா? பிரதீபன், விளையாடாத. GMR இருக்காரா இல்லையா? உங்களை கூப்பிட்டது GMR இல்ல. வந்திருக்காங்க. நான் தான் உன்னை வர சொன்னேன். வா சக்தி. எனக்கு எல்லாமே தெரியும் சக்தி, எல்லாம். அதனால நமக்குள்ள பிரச்சனை ஒன்றும் வராதானே சக்தி? பிரதீபா, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ போ. சக்தி, உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு. வா, சாப்பிட்டு பேசலாம். உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பண்ண சொல்லியிருந்தேனே, இங்க இருக்கு. ஓ, உனக்கு தெரியாதுல்ல? அதனால என்ன, அந்த சௌமியா தேவிக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். அது சமைக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப ஈஸி. சாப்பிடு. ஏன் இதெல்லாம் நீங்க செய்யணும்? ஏன் சமையல் கட்டு என்கிட்ட தானேம்மா இருக்கு. இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் செய்யணும்? உனக்கு புரியாது சக்தி, உன்னோட வயசு அப்படி. நீ இன்னும் வாழ்க்கையை முழுசா பார்க்கல. எல்லாரும் சொன்னாங்க நீ நல்லா படிச்ச பொண்ணு, நீ அறிவாளின்னு. ஆனா நான் அனுபவசாலி. இல்ல, எனக்கும் அனுபவம் எல்லாம். என்ன வயசு உனக்கு? உன் வயசுல நான் படாதெல்லாம் பட்டுட்டேன். என் தாய் மாமன் நான் 9 வயசா இருக்கும்போது பெரிய மனுஷன் ஒருத்தருக்கு என்னை வித்துட்டாரு. அந்த ஆளு 4 வயசு பையனோட என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு போனதும் சினிமாவில் சீரழிஞ்சு கண்டிப்பா உன் கதை என் கதையை விட மோசமா இருக்காது. பத்தொன்பது வயசுல GMR பார்த்தேன். என்னை யாரும் பார்த்துக்காத அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு. தடுக்கி விழுந்த என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. என்ன, என் மகனை மனசார ஏத்துக்கிட்டாரு. என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவரை நான் மனசார ஏத்துக்கணும்னு அப்ப முடிவு பண்ணிட்டேன். நீ அவர் வாழ்க்கையில் என்னவா இருக்கன்னு உனக்கு தெரியுமா? அடுத்தடுத்து அவர் கூட படம் பண்ணணும் தானே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண. அப்படியே அவர் உன்னை விடணும். நீ என்ன ஸ்பெஷலா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி நேராவே சொல்லியிருக்கலாமே. உனக்கு சங்கடமா இருக்கக்கூடாதுன்னு தவிர்த்திருப்பாரு.
நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன்ல. நீ இப்ப நல்ல இடத்துல தான் இருக்க சக்தி. புத்திசாலித்தனமா இதை நீ தக்க வச்சுக்கோ. நீங்க எதுக்கு எனக்கு இதெல்லாம் செய்யணும்? என் புருஷன் மாற மாட்டாரு. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு நீ So did you fight to do the Hindi film? No. Why? I was done changing hands. Clap in. Sound. Action. Good. Lights on. இப்படி சாட்டையால் அடிச்சா அழலாம் தானே மிஸ்டர் ஜிஎம்ஆர்? கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் அலௌட் தானே? இழப்பீடு வேணும்னு நினைக்கிறேன் சக்தி. எனக்கு பேசினது கொடுத்தா போதும். பிரதீபன் சார் இன்னைக்கு அதை கொடுத்துருவேன்னு சொன்னாரே. எனக்கு பெரிய செலவு இருக்கு. அம்மாவை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. Did the equation between you and GMR ever change? Of course it did. The dynamic between any two people changes. My equation with GMR was extra turbulent. We were two very headstrong people in very difficult professions. It made for some interesting moments. But it's amazing how some people have a hold over you. How, in spite of knowing better, you still find yourself drawn to them. I told you, my fate was sealed. ப்ரொஃபசர் தனிகாச்சலம், ஸ்டேட் ரேங்க் கிடைச்ச சக்தி சேஷாதிரிக்கு குயின் விக்டோரியா காலேஜ் சீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? சின்ன பொண்ணு படிச்சு பட்டம் வாங்க நினைக்கும் போது அவ கனவை தடுக்க அவங்க யாரு? ஆட்சி எங்க ஆட்சி? நான் எதுவும் வீண் சிபாரிசு பண்ணலையே. அடிப்படை உரிமையை தான் நான் கேட்கிறேன். சிஎம் பேச சொல்லவா? தலைவர், நீங்கள் லெட்டர் கொடுத்து விட்டாலே நான் சீட்டு கொடுத்துருக்கேன். நேரில் வந்தால் எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரியாதா? ஆனால் சக்திக்கு 2 வருஷம் கேப் இருந்துடுச்சு. அப்படியா? எங்க அப்படி சட்டம் ஒன்று இருக்கிறான்னு காட்டுங்க பார்ப்போம். அவங்க தபால் கல்விக்கு தானே சீட் கேட்குறாங்க, அதை கொடுங்க. சார், நீங்க துணை வேந்தர், உங்க கட்டுப்பாட்டில் தானே மெட்ராஸ்ல எல்லா காலேஜும் வருது. சார், குயின் விக்டோரியா எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எட்வின் ராஜ், கேடி, ஹெச்ஐடி, காமர்ஸ் காலேஜ், இப்படி எந்த காலேஜ் வேணாலும் கேளுங்க சார். உடனே சீட் வாங்கி கொடுத்துட்றேன். பேசி சார், சக்தி எல்லாத்துலேயும் நம்பர் 1 பொண்ணு. சக்திக்கு நம்பர் 1 காலேஜ் தான் வேணும். சீட்டு தர முடியுமா முடியாதான்னு இப்போவே கேட்டு சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சார், தபால் கல்வி சீட்டுக்கு சக்தியை சேர்த்துக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த நன்ஸ் தான் கொஞ்சம் சிக்கலான கண்டிஷன் போடுறாங்க. சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? சக்தியை நடிக்கிறதுலேருந்து விலகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. நடிப்பு ஒரு வேலை தானே. சக்தியால வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியும்னா சீட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன? நமக்கு ஆர்டர் கொடுக்க அவங்க யாரு? இந்த கண்டிஷன் நீங்கள் ஒத்து வராது. தனிகாச்சலம், இப்படி அவங்களுக்காக மாத்திட்டு கிடைக்கிற சீட்டு சக்திக்கு தேவையில்லை. அப்படிதானே சக்தி?
இல்லை இது வேணும்னு சொல்லு. வேணும்னு சொல்லு. One thing hadn't changed between us. Even though I knew he didn't necessarily always say yes to me. And even though he was going to change my life yet again, I still couldn't say no to him.